ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜீவாமிர்த கரைசல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜீவாமிர்த கரைசலை பற்றி. உண்மையாலுமே இயற்கை தந்த ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை எப்படி தயார் பண்ணுறது, எத்தனை நாட்கள் நம்ம வச்சு பயன்படுத்தலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது எல்லாமே நான் பதிவிட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செடி நல்லா வளரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண் தான் முக்கியம். அந்த மண் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பெருக்கத்திற்கு ஒரு அற்புதமான மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிர்த கரைசல் தாங்க. இந்த ஜீவாமிர்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாட்டுச்சாணம் வந்து எடுத்துக்கலாங்க. மாட்டுச்சாணம் புதுசாக அன்னைக்கு போட்டதாக இருக்கணும், காஞ்சி போனது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஊற்ற போகிறதுல இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி அப்படியே வந்து வச்சுருவோம். அடுத்து வந்து ஏதாவது ஒரு பயிர் வகை மாவுங்க, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு தான் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா தட்டி இந்த மாதிரி ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து அந்த டப்பியில் இருக்கிறது தோட்டத்து மண்ணுங்க. அது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம தோட்டத்து மண் வந்து போடணும். இப்போ அது வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பார்த்தாச்சுங்க, என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது. இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பழைய பக்கெட்டோ இல்லை இந்த மாதிரி கேன் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த மாட்டுச்சாணத்தை அந்த கேனில் வந்து போட்டுக்கலாம். எல்லா மாட்டுச்சாணத்தையும் அதில் போட்டுட்டு கோமியத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம அப்படியே கட்டி இல்லாமல் அந்த சாணத்தை வந்து கரைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 லிட்டருக்கு பக்கம் கோமியத்தை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்து கரைக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்குது. திருப்பி நம்ம வந்து கோமியத்தை வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டருக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தை வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து கோமியம், மாட்டுச்சாணம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோட்டத்து மண் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேழ்வரகு மாவு அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம். அடுத்து வந்து வெல்லம் வந்து இருக்குங்களா, அதை நல்லா தட்டி வச்சுருந்தேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டாச்சு. கரைச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விடக்கூடாது. இதை வந்து மூடி போட்டு மூடக்கூடாது. ஒரு துணியால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேஸ்ட்டு துணி இந்த மாதிரி இருந்தால், அதை வந்து ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அதை வந்து அப்படியே மேலே போட்டு நம்ம வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். ஏன்னா கொசு வந்து போகக்கூடாது, ஈ வந்து உள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் இதை வந்து இப்போ நம்ம துணியெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணியாச்சுங்க, காற்று போகாத அளவுக்கு. அடுத்து வந்து ஒரு கயிறையும் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாம். கட்டினதுக்கப்புறமா இந்த கேனை வந்து இதில் வந்து வெயில் படக்கூடாது, வெயிலாக இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாதுங்க, நிழலாக இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது. காத்தோட்டமாகவும் இருக்கணும், வெளிச்சமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கலாம். நான் எப்பயுமே இந்த கேட் இடத்துல தாங்க வந்து வச்சுக்குவேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். மரத்தடியில் கூட வைக்கலாம், ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும். அதே சமயத்தில் வெளியில் வச்சோம்னா எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி, சிவாக்குட்டிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு பதம் பார்த்துருவானுங்க. அதனால் எப்பயுமே உள்ளதாங்க வந்து வச்சுக்குவேன். 24 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. அடுத்த நாள் காலையிலங்க நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ புளிச்சு நல்லா சூப்பராக நொதிச்சு நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பண்ணின இது எல்லாமே கரெக்டுங்க. ஏன்னா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்படியே விடக்கூடாது. இதை வந்து ஒரு குச்சி எடுத்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். ரிவல்ஸில் வந்து எப்பயுமே வந்து கிண்டக்கூடாதுங்க. கடிகாரம் எப்படி சுற்றுது அதே போல் அந்த வரிசையில் வந்து சுற்றணுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குச்சி எடுத்து அப்படியே வந்து அழகாக வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எப்படி நம்ம மாவுலாம் வந்து ஆட்டி வச்சோம்னா இட்லிக்கெல்லாம் புளிச்சு போயிடும், அப்போ வந்து உடனே நம்ம கிண்டி வைப்போம், அது போல தாங்க. அடுத்தது வந்து இந்த குச்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு தாங்க வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா திருப்பி நம்ம அந்த குச்சியை வெளியில் போடும்போது அதில் கொசு ஈயெல்லாம் வந்து உட்காந்துருக்கும். திருப்பி அதே எடுத்து நம்ம கிண்டக்கூடாது. நல்லா கழுவிட்டு திருப்பி நம்ம அந்த குச்சியை எடுத்து வந்து கிண்டி விடணும். இதே போல் 2 நாள் நம்ம வந்து இந்த மாதிரி காலையில், மதியானம், சாயங்காலம் முடிஞ்சால் 3 வேளை, அப்படி இல்லைன்னா 2 வேளை கூட நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ 48 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. அடுத்த நாள் 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. பார்க்கவே எந்த அளவுக்கு அப்படி இருக்குது பாருங்கள். துளி கூட அந்த மாதிரி ஒரு அந்த வாடையே வந்து கெட்ட வாடை அப்படிங்கிறதே வந்து இருக்காதுங்க. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு நல்ல வாசனை மாதிரி தான் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட பயன்படுத்தலாம், இல்லை வடிகட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து ஏன்னா கீரையெல்லாம் விதைக்கிறதுக்கு இதை அப்படியே தான் வந்து இது பண்ணுவோம், வடிகட்டுறதுலாம் வந்து கிடையாது. இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஒரு பெரிய வடிகட்டியில் நல்லா ஒரு 2 முறை வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு
நம்ம அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். வேறு பகுதியில் ஊற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே தாங்க வந்து பயன்படுத்திக்குவோம். ஏன்னா இது ரொம்ப இதில் எந்த தூசி எதுவுமே வந்து இருக்காது. ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றுற மாதிரி இருந்தால் தான் வடிகட்டுக்குவேன். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து நாங்கள் செடிங்களுக்கு வந்து பயன்படுத்திக்குவோம். இப்போ 1 லிட்டர் எடுத்தோம்னா அதை வந்து 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஊற்றிடுவோம். பூச்செடி, காய்ச்செடி எல்லா செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் கலந்து சூப்பராக வந்து எல்லா செடிக்கும், அதுவும் ரோஸ் செடிக்கெலாம் ஊற்றினோம்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நிறைய பூக்கள் வந்து பூக்குங்க. அதே போல் மண் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறுக்கமாகாது. எப்பயுமே மண் வந்து லூஸாக இருக்கும், அப்படி இறுகி போயெல்லாம் இருக்காது. எப்பயுமே மண் பொலன்னே இருக்குங்க. கீழே வந்து வேர் பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு செடி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த மண்ணை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வளப்படுத்திக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார கீழே இங்கே மண்ணிலெல்லாம் ஊற்றுறாரு பாருங்க. அந்த இடத்துலலாம் செடி வைக்க போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு அளவுலாம் தேவையில்லை. நல்லா சொதமாக நிறைய வந்து ஊற்றி விட்டுருவோம். ஊற்றி விட்டுட்டு ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் கழித்து திருப்பி அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து வைக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. இந்த ஜீவாமிர்தத்தை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தயார் பண்ணி அப்பப்போ நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு உருண்டை வந்து மாட்டுச்சாணம் இருந்தால் 1/2 லிட்டர் கோமியத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக ஏதாவது ஒரு பயிர் வகை மாவு போட்டு நம்ம புளிக்க வச்சு நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து ஜீவாமிர்தத்தை வந்து ஊற்றிட்டு கீரை விதைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக வந்து வருங்க கீரை. உண்மையாலுமே எந்த உரம் எதுவுமே நாங்கள் வந்து போட மாட்டோம். இது மட்டும்தான் பஞ்சகவ்யம், மீன் அமிலம். அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பஞ்சகவ்யம் எப்படி தயார் பண்ணுறது, மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இது வந்து எல்லாம் மீதி ஆயிடுச்சு. அதை வந்து தண்ணியில் கலந்து அப்படியே வந்து நல்லா ஊற்றியாச்சு. ஏன்னா கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கீரை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நல்லா அப்படியே புட்டு மாவு பதத்துக்கு வந்து இருக்கும், பொலன்னு இருக்குங்க. நிறைய வந்து மண்புழு வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். நிறைய வந்து நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கமாகும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செடிகளோட வளர்ச்சியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4-5 நாள் வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் மண் வெட்டுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா லூஸாகவே இருக்கும். இது ஊற்றுறதுனால மண் இறுகவே இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஜீவாமிர்தம் பயன்படுத்தினா மண் வந்து இப்படி தான் இருக்கும், இறுகவே இருக்காது. அதுக்கப்புறம் கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை விதை வந்து எந்த கீரைனாலும் வந்து நம்ம அதாவது கீரை மட்டும் இல்லை, எந்த செடி வேணாலும் நம்ம வந்து வைக்கலாங்க. மண்ணெல்லாம் கூட நீங்கள் வந்து தயார் பண்ணிவிட்டு மண்ணை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பேக்கில் போட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ கீரை விதையெல்லாம் வந்து விதைச்சிட்டு கீரை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து கடையில் வாங்கின வந்து கீரை பாக்கெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ஏற்கனவே சேமித்து வச்சுருந்த கீரை விதை. ஒரு சிறுகீரை செடி வந்து போட்டிருந்தோமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீரை அந்த செடியை வந்து முத்த விட்டுட்டு அதிலேருந்து விதையை வந்து எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் சூப்பராக வந்து, ஆனால் நம்ம கடையில் வாங்கினது வந்து கொஞ்சமாக தாங்க முளைச்சிருந்துச்சு. நான் தயார் பண்ணி சேமித்து வச்சுருந்த விதை எல்லாமே வந்து முளைச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் பழைய விதைனாலும் சில விதையோட முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில விதைகள் வந்து முளைக்கல. இது வந்து கொஞ்சம் வந்து புது விதையாக இருக்கிறனால எல்லா விதையுமே வந்து முளைச்சிருந்துச்சுங்க. இப்போ கீரை வந்து பாருங்கள், எந்த உரம் எதுவுமே வந்து போடலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அதோட வளர்ச்சி. அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். எண்ணி 20-25 நாளில் நம்ம கீரையெல்லாம் அறுவடை பண்ணிடலாங்க. நல்லா கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக சூப்பராக வந்து இருக்கும். இதுக்கு வந்து இந்த கீரையிலலாம் பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா மீன் அமிலம், பஞ்சகவ்யம், புளிச்சமோர் இதை மட்டும் தெளித்தாலே வந்து போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு கீரை வந்து வீட்லேயே எந்த ரசாயன மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்த்து நம்ம அறுவடை பண்ணி வந்து சாப்பிடலாம். இந்த ஜீவாமிர்தம் நம்ம தயார் பண்ணி ஒரு 7 நாள் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.